வாங்கியதற்கு பிறகு ரசூலுல்லாஹும் நபித்தோழர்களும் தங்களது கரத்தால், சொந்த கரத்தால் அந்த மதீனாவை கட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு பள்ளிவாசல், ஒரு நபர் ஒரு 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டு இந்த பள்ளியில் ஒரு தொழும் பொழுது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம பள்ளி நம்ம கொடுத்துருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மதீனா என்பது நபியினுடைய காசு, நபியினுடைய உழைப்பு, நபியினுடைய முயற்சி, நபியினுடைய திட்டம், நபியினுடைய அஜெண்டா. நபிதான் அங்கே இன்ஜினியர், ரசூலுல்லாஹ் தான் அந்த காணியினுடைய சொந்தக்காரர். ரசூலுல்லாஹும் நபித்தோழர்களும் இமாம் புகாரி ரஹிமகுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், தங்களது சொந்த கரத்தை கொண்டு அந்த மதீனாவை கட்டி எழுப்புகிறார்கள். அந்த மதீனாவில் ஒரு ரக்காத்து தொழுதால் 1000 ரக்காத்து தொழுத நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறார். உலகத்தில் இரண்டாவதாக அந்த மதீனாவிற்கு இல்லாத மற்றொரு சிறப்பு என்ன தெரியுமா? உலகத்தில் எங்குமே அந்த ஒரு இடத்தை பார்க்க முடியாது. இமாம் புகாரி ரஹிமகுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அந்த மதீனாவிற்கு இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், மதீனாவிற்கு நுழைந்தவுடன் இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கும், மா பைன மிம்பரி வ பைத்தி ரௌதத்தம் மின் ரியாதில் ஜன்னah. எனது வீடும் ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் நபியினுடைய பள்ளியும் ஒட்டிதான். ஒரு பெரிய இடத்தை வாங்குறாங்க, ரசூலுல்லாஹ் பள்ளி கேட்டுறாங்க, தான் கொஞ்சம் அமர்வதற்காக வேண்டி 2 பேர் படுக்க முடியும். ஒருவர் தொழுதால் ஒருவர் படுக்க முடியாது, ஒருவர் ஃபுல்லா நிற்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறிய இடத்தை தான் தங்குவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி வைத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு நீங்க மதீனாக்கு போனீங்கன்னா அந்த இடத்தை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நடத்திய இடம்.